உயிரோட இருப்பதுக்கும் உயிர் போவதுக்கும் இடையில வெறும் 10 வினாடிகள் நேர்மை இருந்துச்சு. அதுக்குள்ள சரியான முடிவு எடுக்கணும். இந்தோனேசியாவோட தலைநகரம் ஜகார்த்தாவில் இருந்து புறப்பட்ட அந்த விமானம் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள்ள விழுந்துச்சு. அக்டோபர் 29, 2018 லயன் ஏர் 610 விமானம் புறப்பட்ட சில நிமிஷத்துல ரேடாரோட கண்கள்ல இருந்து மறைஞ்சு போச்சு. கடைசியில விமானம் ஜாவா கடலுக்குள்ள விழுந்துச்சு. 180 பயணிகள் கடல்ல மூழ்கி இறந்து போனாங்க. மார்ச் 10, 2019 எத்தியோப்பியாவில் எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 302 விமானம் தரையில விழுந்து நொறுங்கி அதுல இருந்த எல்லா பயணிகளும் உயிரிழந்தாங்க. 2025 ஜூன் 12 அகமதாபாத்ல ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு சில நிமிஷங்கள்ல விபத்துக்குள்ளாச்சு. 240க்கும் மேற்பட்டோர் பலியானாங்க. விபத்துக்குள்ளான எல்லா விமானங்களையும் தயாரிச்சது ஒரே கம்பெனி, அதுதான் போயிங். 80 வருடங்களுக்கு மேல பாரம்பரியம் உள்ள இந்த நிறுவனம் இப்படி வீழ்ச்சியை சந்திச்சது எப்படி? வாங்க அலசுவோம். நான் கலைச்செல்வன், இது கதாகுரு. 1916 வருஷம் போயிங் நிறுவனம் அமெரிக்க தொழிலதிபர் வில்லியம் போயிங்கால நிறுவப்பட்டுச்சு. முதலாம் உலகப் போர்ல இராணுவத்துக்கு போர் விமானங்கள் தயாரிச்சு கொடுத்துச்சு. ஹிரோஷிமா நாகாசாகியில அணுகுண்டு வீசின விமானம் கூட போயிங்கோட தயாரிப்பு தான். பின்னாடி கமர்சியல் விமான தயாரிப்புல இறங்குச்சு. 1933 முதல் முறையா கமர்சியல் பயணிகள் விமானத்தை போயிங் அறிமுகப்படுத்துச்சு. 1958 போயிங் தன்னோட 707 ரக பயணிகள் விமானத்தை அறிமுகப்படுத்துச்சு. 1960களோட பிற்பகுதியில அறிமுகப்படுத்தப்பட்ட போயிங் 737 ரக விமானம் அதோட வரலாற்றுல முத்திர பதிச்சுது. 1965 போயிங் $1 பில்லியன் கம்பெனியா வளர்ந்துச்சு. அந்த வருஷம் மட்டுமே $2 பில்லியன் அமெரிக்க டாலரை லாபமா சம்பாதிச்சது. இதுல $1 பில்லியனுக்கும் அதிகமான டாலரை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேல இன்வெஸ்ட் செஞ்சு போயிங் 747 ரக விமானத்தை உருவாக்குச்சு. போயிங் 737 விட 2 மடங்கு அளவு கொண்ட போயிங் 747 ரக விமானம் போக்குவரத்து துறையில ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. இது சரக்குகளையும் மக்களையும் மிக குறைஞ்ச விலையில சர்வதேச நாடுகளுக்கு பயணம் செய்யற மாதிரி ஒரு முக்கியமான விமானமா இருந்துச்சு. உலகத்தோட அகலமான உடல் அமைப்பு கொண்ட முதல் வர்த்தக விமானம் அது. இதனால சாதாரண பொதுமக்கள் கூட எளிதா வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யற வாய்ப்பு கிடைச்சது. 1970 இருந்து 2007 வரை 37 ஆண்டுகள் விமான சந்தையில போயிங் 747 சக்கப்போடு போட்டுச்சு. போயிங் மற்றும் செழித்து வளர்ந்த விமான போக்குவரத்து துறையில ஏர்பஸ் அப்புறம் மெக்டொனால்ட் டக்ளஸ் கம்பெனி நுழைஞ்சது. இந்த நிறுவனங்கள் போயிங் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய போட்டி நிறுவனமா வளர ஆரம்பிச்சது. ஆனாலும் போயிங் அப்போ 53% சந்தை மதிப்பை தன்கிட்டயே வச்சிருந்தது. 1997 வருஷம் போயிங் நிறுவனம் மெக்டொனால்ட் டக்ளஸ் நிறுவனத்தோட இணைஞ்சது. இதுதான் போயிங் நிறுவனத்தோட வீழ்ச்சிக்கு முதல் படியா அமைஞ்சது. இது மட்டும் இல்ல, போயிங் அதோட உதிரி பாகங்கள் தயாரிப்பை ஜப்பான், மலேசியா, இத்தாலி மாதிரி நாடுகள்ல இருக்கிற நிறுவனங்களுக்கு அவுட் சோர்சிங்கா கொடுத்துச்சு. இதனால அந்த நாடுகள் பதிலுக்கு நிறைய போயிங் விமானங்களை தயாரிக்க ஆர்டர் கொடுத்துச்சு. அப்போதைய நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி பிலிப் கேண்டிட் நிறுவனத்தோட தலைமையகத்தை சியாட்டல்ல இருந்து சிகாகோவுக்கு மாத்த முடிவு செஞ்சாரு. இதனால அந்த நிறுவனத்துக்கு $60 பில்லியன்
வரி சலுகையா கிடைச்சது. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. நிறுவனத்தோட இன்ஜினியரிங் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இன்னும் சியாட்டிலேயே இருந்துச்சு. இது அந்த நிறுவனத்துக்கு இன்னும் நிறைய சிக்கல்களை கொடுத்துச்சு. மெக்டொனால்ட் டக்ளஸ் இணைப்புக்கு பின்னாடி போயிங் நிறுவனத்தோட ஒர்க்கிங் கல்ச்சர்ல நிறைய மாற்றம் நிகழ்ந்துச்சு. ஷேர் மார்க்கெட்ல நிறுவனத்தோட ஷேர் விலையோட உயர்வு தாழ்வு நிறுவனத்தை முழுசும் கட்டுப்படுத்துச்சு. அதாவது பங்கு விலை குறையாம இருக்க புதிய ஆராய்ச்சிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறது குறைக்கப்பட்டுச்சு. இது இல்லாம ஆக்குறைப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுச்சு. 12,000 ஊழியர்கள் ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. தயாரிக்கிற விமானத்தோட பாதுகாப்பு பின்னுக்கு தள்ளப்பட்டு லாபம் ஒன்னே குறிக்கோளா மாத்தப்பட்டுச்சு. விமானங்களோட பாதுகாப்பு குறைபாட்டை வெளியில சொன்ன ஊழியர்களோட சம்பளம் குறைக்கப்பட்டுச்சு. இல்ல வேலையை விட்டு அவங்கள நீக்குனாங்க. நிறுவனத்துக்கு உள்ளே சொல்ல முடியாத விஷயங்களை அதோட முன்னாள் ஊழியர்கள் விசில் ப்ளோயரா மாறி வெளி உலகத்துக்கு சொன்னாங்க. 2003 வருஷம் பங்கு சந்தையில போயிங் பங்கு மதிப்பை விட அதிகமா ஏர்பஸ் நிறுவனத்தோட பங்கு மதிப்பு உயர்ந்துச்சு. ஏர்பஸ் சந்தை மதிப்பு போயிங்கை விட அதிகமா மாறிச்சு. இது ஒரு வித அழுத்தத்தை போயிங் நிறுவன தலைமை மேல கொடுத்துச்சு. அந்த அழுத்தம் கீழ்மட்ட ஊழியர்கள் வர கடத்தப்பட்டுச்சு. முழுசும் புதிய மாடல் விமானங்களை செய்யறதுக்கு பதிலா ஏற்கனவே சந்தையில இருக்கிற பழைய விமானங்களை கொஞ்சம் மேம்படுத்தி அதை புதுசு மாதிரி அறிமுகம் செஞ்சது போயிங். அதாவது போயிங் 737 மேம்படுத்தப்பட்டு போயிங் 737 மேக்ஸ் ஆக சந்தையில அறிமுகப்படுத்துச்சு. எந்த ஆராய்ச்சியும் செய்யாம பழைய மாடல்கள்ல இருந்து பணம் சம்பாதிக்க முடியும்னு நிர்வாக தலைமை ஆணித்தரமா நம்புச்சு. 2011 வருஷம் போயிங் விமான உற்பத்தி துறையில அசைக்க முடியாத இடத்துல இருந்துச்சு. ஆனா ஏர்பஸ் நிறுவனம் தன்னோட நவீன தொழில்நுட்பம் ஒல்லியான உடல் கொண்ட A320 நியோ அப்படிங்கிற தன்னோட மாடலை அதுக்கு முன்னாடி இருந்த A320 அப்டேட் செஞ்சு அறிமுகப்படுத்துச்சு. இது பழைய மாடல் என்ஜினை விட 15% எரிபொருள் சிக்கனம் இருக்கிற விமானமா இருந்துச்சு. விமான நிறுவனங்களுக்கு பெரிய செலவு கொடுக்கறதே எரிபொருள் தான். A320 நியோ எரிபொருளை மிச்சப்படுத்துற திறன்ல முன்னணியில இருந்துச்சு. இந்த ஏர்பஸ் ஐரோப்பியன் நிறுவனத்தால தன்னோட சந்தைய கொஞ்சம் கொஞ்சமா இழந்துச்சு. போயிங் நிறுவனம் ஏர்பஸ் 320 நியோவோட போட்டி போட போயிங் தன்னோட 737 பழைய மாடல் விமானத்துல எரிபொருள் சிக்கனம் இருக்கிற புதிய என்ஜினை பொருத்த முடிவு செஞ்சது. போயிங் 737 புதிய என்ஜின் பொருத்தப்பட்ட போயிங் 737 மேக்ஸா மாறிச்சு. ஒரு புது விமானம் சந்தைக்கு வர FAA அதாவது ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அமைப்பு கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கணும். விமானிகளுக்கு அந்த புது விமானம் பத்தி பயிற்சி கொடுக்கணும். ஆனா போயிங் 737 மேக்ஸ் பழைய விமானத்தோட மேம்படுத்தப்பட்ட மாடல்னு இதுல இருந்து எஸ்கேப் ஆச்சு. 100க்கும் மேற்பட்ட போயிங் 737 மேக்ஸ் விமானங்கள் சந்தையில விற்கப்பட்டுச்சு. ஏர்பஸ் 320 அளவுல பெரிய என்ஜின் பொருத்தின மாதிரி போயிங் 737 பெரிய என்ஜினை பொருத்துறதுல பிரச்சனை ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் ரெக்கை பகுதிக்கு கொஞ்சம் மேற்புறமா அது பொருத்தப்பட்டுச்சு. இதுதான் ஒரு பெரிய சிக்கலையும் பின்னாட்கள்ல உருவாக்குச்சு. 2015 வருஷம் ஜெட் ஏர்வேஸ் ஃப்ளைட் 9W55 தோஹா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கொச்சி சர்வதேச விமான நிலையம் நோக்கி புறப்பட்டுச்சு. நேரா பறந்துகிட்டு இருந்த விமானம் பல முறை கீழ் நோக்கி இறங்குற பிரச்சனைய எதிர்கொண்டுச்சு. ரொம்ப பிரச்சனைக்கு பின்னாடி விமானி விமானத்தை தரையிறக்குனாரு. இதோட விளைவா போயிங் தன்னோட விமான சாஃப்ட்வேர்ல சில மாற்றங்களை செஞ்சுச்சு. அக்டோபர் 29, 2018 லயன் ஏர் பயன்படுத்துகிற போயிங் 737 மேக்ஸ் விமானம் ஜகார்த்தா இந்தோனேசியாவில் இருந்து கிளம்பிச்சு. காலை 6:20க்கு புறப்பட்ட விமானம் 12 நிமிஷத்துல தரை கட்டுப்பாட்டுல இருந்து தொடர்பை துண்டிச்சுது. விமானம் ஜாவா கடல்ல விழுந்து நொறுங்கிச்சு. விமானத்துல இருந்த 189 பயணிகள்
உயிரிழந்தாங்க. அதுக்கு முன்னாடி 800 மணி நேரங்கள் அந்த விமானம் பறந்து இருந்துச்சு. ஆனா இந்த விபத்து எப்படி நடந்துச்சு? முதல்ல விமானியோட கவனக்குறைவுதான் காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. இத காரணம் காட்டி 2007 இருந்து 2013 வரை லயன் ஏர் நிறுவன விமானங்களை ஐரோப்பிய ஒன்றியம் தடை செஞ்சது. இந்தோனேசிய நாடு பாதுகாப்பு நெறிமுறைகளை சரியா ஃபாலோ பண்ணலன்னு குற்றம் சாட்டினாங்க. யாருக்கும் போயிங் நிறுவனம் மேல அப்போ எந்தவித சந்தேகமும் வரல. விமானத்தோட கருப்பு பெட்டி கடல் ஆழத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது ஒரு புதிய உண்மைய உலகத்துக்கு சொல்லிச்சு. காற்றோட வேகம், உயரம் எல்லாத்தையும் தெளிவா கருப்பு பெட்டி பதிவு செஞ்சு வச்சிருந்தது. அதோட இன்னொரு முக்கியமான உண்மையும் அது சொல்லிச்சு. இந்த விமானம் விபத்துக்கு காரணம் சாப்ட்வேர்ல இருந்த பிரச்சனை தான்னு சொல்லிச்சு. மேனுவேரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகுமெண்டேஷன் சிஸ்டம், சுருக்கமா MCASன்னு அழைக்கப்பட்ட ஒரு புதிய அப்டேட் தான் இந்த விபத்துக்கு காரணம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 6 நிமிட இடைவெளியில விமானத்தோட மூக்கு பகுதி கீழ் நோக்கி 24 முறை இழுக்கப்பட்டு இருந்த தரவுகள் மூலமா இது தெரிய வந்துச்சு. புதிய சாஃப்ட்வேர் அப்டேட் யாருக்கும் வெளிப்படையா சொல்லப்படல. இது குறிச்சு எந்த பயிற்சியும் விமானிகளுக்கு அளிக்கப்படல. புதுசா போயிங் 737 மேக்ஸ்ல மாட்டப்பட்ட என்ஜினால பறக்கும் போது விமானத்தோட சமநிலை மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது விமானத்தோட எடை பரவல் பாதிக்கப்பட்டுச்சு. இதனால விமானத்தோட மூக்கு பகுதி மேல் நோக்கி தன்னிச்சையா திரும்பி இருக்கு. இதை கட்டுப்படுத்த தான் இந்த MCAS சாஃப்ட்வேர், அதாவது மறுபடியும் அந்த விமானத்தை பழைய சமநிலைக்கு இந்த சாஃப்ட்வேர் கொண்டு வரும். ஆனா இந்த மாற்றத்தை யாருக்கிட்டையும் போயிங் நிறுவனம் பகிர்ந்துக்கவே இல்லை. இதுதான் சிக்கலை உருவாக்குச்சு. இந்த சாஃப்ட்வேர் ஒரு பகுதி AOA சென்சாரோட தரவுகளை வச்சு இயங்கும். அந்த சென்சார்ல பிரச்சனையானா அதோ கதிதான். அதாவது MCAS சாஃப்ட்வேர் விமானத்தோட மூக்கு பகுதி மேல் நோக்கி இருப்பதை நினைச்சு திரும்ப திரும்ப விமானத்தை கீழ் நோக்கி தள்ளும். விமானத்தோட மூக்கு பகுதி ஏன் கீழ் நோக்கி போகுதுன்னு தெரியாத விமானி இப்போ MCAS ஆல தன்னிச்சையா கீழ் நோக்கி திரும்பின விமானத்தை விமானி மேனுவலா கட்டுப்படுத்த முயற்சி செய்வாரு. ஆனா கால இடைவெளி சில நிமிஷங்கள் தான் இருக்கும். கடைசியில அந்த விமானம் கடலுக்குள்ள விழுந்து விபத்துக்குள்ளாகி பல மனித உயிர்கள் இழக்கப்பட்டுச்சு. மார்ச் 10, 2019 காலை 8:38 மணிக்கு எத்தியோப்பியாவோட அடிஸ் அபாபாவில் இருக்கிற போலே சர்வதேச விமான நிலையத்திலிருந்து எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் பிளைட் 302 பறக்க தொடங்குச்சு. கென்யா நாட்டோட ஜோமோ கென்யாட்டா சர்வதேச விமான நிலையத்துல தரையிறங்கணும். ஆனா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்ல விமானத்தோட மூக்கு பகுதி தரையை நோக்கி திரும்பி விமானம் கீழ் நோக்கி விழ ஆரம்பிச்சது. விமானிகள் அதை தடுக்க பெரும் முயற்சி செஞ்சும் எந்த பயனுமே இல்லை. விமானம் தரையில விழுந்து நொறுங்கிச்சு. விமானம் பறக்க தொடங்கி 6 நிமிடத்துக்குள்ளேயே இந்த விபத்து நிகழ்ந்துச்சு. 157 பயணிகள் சம்பவ இடத்திலேயே இறந்து போனாங்க. போயிங் 737 மேக்ஸ் விமானத்தோட இன்னொரு விபத்து. அது 5 மாசத்துக்குள்ளேயே இது 2வது விபத்து. இது போயிங் 737 மேக்ஸ் பாதுகாப்பு குறைபாடு பத்தி நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. அடுத்த 3 நாட்கள்ல பல நிறுவனங்கள் 737 மேக்ஸ் விமானங்கள் பறக்க தடை செஞ்சது. சீனா தன்னோட வான் எல்லைக்குள்ள போயிங் 737 மேக்ஸ் பறக்க தடை செஞ்சது. இதை தொடர்ந்து பல நாடுகள் தடை செஞ்சது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் சிங்கப்பூர் போயிங் 737 மேக்ஸ் விமானங்களை பறக்க தடை செஞ்சது. பின்னாடி ஒவ்வொரு நாடா போயிங் 737 மேக்ஸ் மேல நம்பிக்கையை இழந்துச்சு. விசாரணையில MCAS பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம். அத போயிங் நிறுவனம் யாருக்கும் தெரியாம மறைச்சது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. Are you giving up any money? So you're saying you're not giving up any compensation at all? ஜனவரி 2024 அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விமானம் ஓரைகான்ல போர்ட்லாண்ட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு கொஞ்ச நேரத்துல
அதோட கதவு விமானத்துல இருந்து பிரிஞ்சு கீழே விழுந்துச்சு. காற்றழுத்த மாறுபாடு காரணமா விமானம் அவசரமா தரையிறக்கப்பட்டுச்சு. ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப 4 போல்ட்டுகள் காணாம போயிருந்துச்சு. இதுக்கு காரணம் போயிங் நிறுவனத்தோட கவனக்குறைவுதான்னு விசாரணையில தெரிய வந்துச்சு. ஏப்ரல் 7, 2024 டென்வர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஹஸ்டன் விமான நிலையம் நோக்கி பறந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் போயிங் 737 விமானத்தோட என்ஜின் வேல் கவர் புறப்பட்டு கொஞ்ச நேரத்துல கலந்து கீழே விழுந்துச்சு. போயிங் விமானத்தோட பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து வெளியே சொன்ன போயிங் நிறுவனத்தோட முன்னாள் ஊழியர்கள் மிரட்டப்பட்டாங்க. சிலர் மர்மமான முறையில இறந்து கூட போனாங்க. ஜான் பெர்னட், போயிங் முன்னாள் தரக்கட்டுப்பட்டு அதிகாரி, பின்னாடி விசில் ப்ளோயரா மாறினாரு. மோசமான பழுதடைஞ்ச பாகங்கள் விமான தயாரிப்புல உபயோகப்படுத்தப்பட்டதா குற்றம் சாட்டினாரு. ஆனா போயிங் நிறுவனத்தால வலுக்கட்டாயமா பதவி நீக்கம் செய்யப்பட்டாரு. இத மையமா வச்சு தயாரிக்கப்பட்டதுதான் நெட்ஃபிளிக்ஸோட டவுன்ஃபால் தி கேஸ் அகெயின்ஸ்ட் போயிங் அப்படிங்கிற ஆவணப்படம். மார்ச் 2024 மர்மமான முறையில இறந்து போனாரு. உலகத்தோட சக்தி வாய்ந்த நிறுவனத்துக்கு எதிராக போராடினா என்ன நடக்கும்? அவரோட வாழ்க்கை உலகத்துக்கு சொன்னது. அவர் நிரந்தரமா மௌனிக்கப்பட்டாரு. மே 2024 இன்னொரு போயிங் விசில் ப்ளோயரா இருந்த போயிங் முன்னாள் ஊழியர் ஜோசுவா டீன் 45 வயசுல மர்மமான முறையில இறந்து போனாரு. ஜூன் 5, 2024 சுனிதா வில்லியம்ஸ், பேரி புச் வில்மோர் பயணிச்ச போயிங் நிறுவனத்தோட ஸ்டார் லைனர் விண்கலம் மூலமா 8 நாட்களுக்கு மட்டுமே சர்வதேச விண்வெளி ஆய்வகத்தை நோக்கி பயணிச்ச அந்த விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமா பல மாதங்களா 2 பேரும் சர்வதேச விண்வெளி ஆய்வகத்திலேயே சிக்கி பின்னாடி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட விண்கலம் மூலமா பூமிக்கு திரும்பினாங்க. வானத்துல மட்டும் இல்ல, விண்வெளியிலையும் போயிங் நிறுவனம் மக்களோட நம்பிக்கையை இழந்துச்சு. சமீபத்துல 2025 ஜூன் 12 ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்ல விபத்துக்குள்ளாச்சு. இதுல விமானத்துல பயணிச்ச 240க்கும் மேற்பட்டோர் பலியானாங்க. இது போயிங் 787-8 ட்ரீம் லைனர் வகையை சார்ந்தது. ஜான் பெர்னட் சொன்னாரு, போயிங் விமானத்துல பொருத்தப்பட்டு இருக்கிற தரம் இல்லாத ஸ்பேர் பார்ட்ஸ்களோட உண்மைத்தன்மை தெரிய குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேலாகும்னு. ஏர் இந்தியா விமானம் 11 ஆண்டுகளா தன்னோட சேவையில இருந்துச்சுங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது. 2023 ஏர் இந்தியா போயிங் நிறுவனத்துக்கு 220 விமானங்களை $333 பில்லியன் வாங்க ஆர்டர் செஞ்சது ஏர் இந்தியா. விசில் ப்ளோயரான சிந்தியா கிச்சன், போயிங்கோட முன்னாள் தரக்கட்டுப்பட்ட அதிகாரி. அவங்க 2012 இருந்து 2013 இடையில போயிங் தயாரிச்ச 11 விமானங்களோட பட்டியல் எடுத்தாங்க. அதோட தரம் ரொம்ப மோசமா இருக்குன்னு அவங்க மேலதிகாரி கிட்ட சொன்னாங்க. மேலதிகாரி அதுல எந்த விமானமும் அமெரிக்காவுல இருக்க போறது இல்ல, வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்யப்பட போகுதுன்னு சொன்னாரு. அதனால அந்த தகவலை பொது வெளியில சொன்னாங்க கிச்சன். அதாவது அந்த 11 விமானங்கள்ல 6 விமானம் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு விற்கப்பட்டு இருக்கு. இதுதான் இங்க அதிர்ச்சியான செய்தி. இந்த பங்கு சந்தையில தன்னோட பங்குகளை உச்சத்துக்கு கொண்டு போக போயிங் இந்த தில்லு முள்ளுகளை செஞ்சதோ, அதே தில்லு முள்ளு போயிங் பங்குகளை சரிச்சதுதான் இங்க நிதர்சனமான உண்மை. ஆனா இவங்களோட லாப நோக்கத்துக்கு பலியாவது அப்பாவி பொதுமக்களோட உயிர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு லைக் இந்த காணொளியை பல பேரை பார்க்கும் ஆயுதமாக மாற்றி தரும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.